வணக்கம் மக்களே. மதுரையில் குளமங்கலம் அப்படின்ற இடத்துல ஜோதி டர்னிங் பாயிண்ட் மது போதை மறுவாழ்வு சிகிச்சை மையத்தில் வந்து பேசுகிறோம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே போதைக்கு அடிமையாகி, அதாவது எந்த போதையாக இருந்தாலும் சரி, அது மதுவாக இருந்தாலும் சரி, கஞ்சா, அது போக வந்து எனி போதையாக இருந்தாலும் அதுக்கு அடிமையாகி அதுலேருந்து மீள முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்க மனுஷங்களுக்கு தான் இந்த வீடியோ பொருந்தும். அதாவது பார்த்திங்கன்னா, அது போக யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, ஃபேமிலி மெம்பர்ஸு, குடும்பத்தார். அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ்னால் யாரை நம்ம குறிப்பாக சொல்கிறோம் அப்படின்னா, பெண்கள், குறிப்பாக வந்து மனைவிமார்கள், தாய்மார்கள், பிள்ளைங்களோட எதிர்காலம் இது நிறைய பாதிக்கப்படுது. இவங்க வந்து இந்த வீடியோ வந்து அவசியம் பாருங்கள். ஏன் அப்படின்னா, இவங்களுக்கு குடிச்சிக்கிட்டு இருக்க மனுஷன் வந்து அது ஒரு பாட்டுக்கு குடிச்சிட்டு நல்ல ஒரு திருப்தியாக அவர் பாட்டுக்கு அவருக்கு திருப்தியாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பார். ஆனால் பாதிப்பு யாருக்கு? பெண்களுக்கு, குறிப்பாக வந்து அவங்கள கட்டின மனைவிக்கு, குறிப்பாக வந்து அவங்கள பெத்த தாய்க்கு ரொம்ப பாதிப்பு. ஒரு சில இடங்களில் இந்த கட்டின புருஷனை மனைவி இவர் செத்துட்டா கூட எங்களுக்கு நிம்மதி, நாங்கள் 2 பிள்ளைகளை நல்லபடியாக வளர்த்து ஆளாக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கேட்டிருக்கோம். அதே மாதிரி பெத்த தாய், தவமிருந்து பெத்த பிள்ளைய அந்த தாய் இந்த குடிபோதைக்கு அடிமையாகி அவன் பண்ணுற கூத்தும் கொடுமைக்கும் இதையெல்லாம் பார்த்து சகிச்சு போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவன் செத்துட்டா 2 நாள் அழுது தூக்கி போட்டுட்டு நான் நிம்மதியாக இருப்பேன், மற்றவங்களையாச்சும் நல்லபடியாக வளர்ப்பேன், ஏதாச்சும் பார்த்துக்குவேன்ற சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த குடிகாரர்களுடைய ஆக்டிவிட்டி இருக்குது. இதிலிருந்து நாம் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி மனிதர்களை எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம்னா ஒரு பெரிய கேள்வியாகவும் கொஸ்டினாக தான் இருக்கும். அது ஒரு காலத்தில் இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா, இன்றைக்கி கையில் உலகம் செல்ஃபோனு. செல்லை தட்டினீங்கன்னா சரி, உங்களுக்கு ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், யூடியூப் ஷார்ட்ஸ், அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம் இருக்குது. அது உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா கூகுளில் டச் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த போதையான மனிதர்களை எப்படி திருத்துவது அப்படின்ற விஷயம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த வீடியோவை பார்க்குறீங்க, இந்த வீடியோவில் நான் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கே நீங்கள் கால் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். நாங்கள் அவரை டேக் ஓவர் பண்ணி சரியான முறையில் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து திருத்தி ஒரு நல்ல மனிதனை நாங்கள் வெளியே அனுப்புறதுக்கு தயாராக இருக்கோம். அதனால் இன்றைக்குள்ள காலகட்டத்தில் நீங்கள் அந்த காலம் மாதிரி குடிக்கிறேன் சொன்னால் கேட்க மாட்டேன், நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு விடாமல் அவருக்கு ஒரு முயற்சி எடுங்க ப்ளீஸ். ரெக்வஸ்ட், தாய் குலத்துக்கு நான் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, தயவு செய்து எங்கள் அக்கா, என் தங்கச்சி, அன்பான தங்கச்சிகளுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி குடித்து கண்ணா பின்னமான்னு இருக்கக்கூடிய நபர்கள், அவங்களால உங்கள் மன ரீதியாக அவங்களுக்கு நிறைய பாதிப்பு உண்டாயிருக்கும், நான் மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் தயவு செய்து அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. இந்த மாதிரி மையத்தில் நீங்கள் வந்து சேர்த்தீங்க அப்படின்னா 3 மாதம் 4 மாதம் ட்ரீட்மெண்ட்டு, டாக்டரு, சைக்கால் டாக்டரு, ஜென்ரல் டாக்டரு, எம்எஸ்டபிள்யூ கவுன்சிலிங், இது எல்லாம் கொடுத்து அவர் ஒரு நல்ல மனிதனாக திருத்தி உங்கள் வீட்டு பிள்ளையை ஒப்படைக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஒரு சான்ஸ் அவங்களுக்கு கொடுங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்து ஒரு மையத்தில் சேருங்க. உயிரோட மதிப்பு வந்து அவர் இருக்கும்போது தெரியாது, இல்லாத போது தான் தெரியும். ஆனால் அந்த ஒரு குடியாரன் செத்துட்டான்னா சந்தோஷம்தான் படுறாங்க. மற்ற யார் செத்தாலும் சரி அவ்வளோ கவலைப்படுறாங்க. ஒரு குடியாரன் செத்துட்டா சந்தோஷம்தான் படுறாங்க. அந்தளவுக்கு அவருடைய ஆர்ப்பாட்டங்கள், அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே படு மோசமாக இருக்குது. அதனால தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, செத்தாலும் பரவாயில்லன்ற ஒரு மனநிலைக்கெல்லாம் போயிடுறாங்க. வேறு வழியே கிடையாது. தாய் குலங்கள் என்ன செய்ய முடியும்? அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு வந்து ரொம்ப சார்பானவங்க, புத்தி கூர்மையானவங்க. அதனால் வந்து இவருடைய செயல்பாடுகளில் உள்ள குறைபாடுகள் எல்லாமே அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ தெரிஞ்சு அதை சுட்டி காட்டும்போது அவர் கேட்க மாட்டார். அப்போ இவங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுது, மன கஷ்டமாயிடுது. என்ன நம்ம வீட்டுக்கார் இப்படி இருக்கார், என்ன நம்ம பிள்ளை இப்படி இருக்குது, மற்றவங்களாம் எப்படி இருக்கான், நான் சமுதாயத்தில் எப்படி மற்றவங்க நடந்து போகிறாங்க, நான் எப்படி நடக்க முடியுது. ஒரு இடத்துக்கு ஒரு கல்யாணம் காட்சி ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போனால் கூட, இப்போ எப்படிமா இருக்கார் உன் வீட்டுக்காரு அப்படின்னு கேட்டாலே உங்களுக்கு பெரிய தலைகுனிவாயிடுது. ஏன்னா இப்போ எப்படி இருக்காருன்னு கேட்டால் ஏற்கனவே சரியில்லைன்னு தானே அர்த்தம். அந்த ஒரு கொஸ்டின் வந்துடுது. அதனால் இந்த பெண்கள் பேசும்பொழுது அப்படி ஒரு சைஸாக, ஒரு சாடமாடையாக வாழைப்பழத்தில் ஊசி இறக்குற மாதிரி ஒரு மன வேதனையை கொடுத்து தான் பேசுகிறாங்க. சொசைட்டியில் அது மாதிரி தான் இருக்குது. உறவினர் மத்தியில் சில இடங்கள்லாம் அப்படி தான் இருக்குது. இது மாதிரி இடத்த வந்து இவங்க குடியார மனைவிகள், குடியாரன பெற்ற தாய்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவாய்ட் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கே போகிறதில்ல.
அது மாதிரி ஒரு சூழ்நிலையை ஒரு முடிவு எடுத்து அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அவர் குடிக்கிறாரு, குடிச்சிட்டு அடிக்கிறாரு, அடிச்சுட்டு குடும்பத்தை அழிக்கிறாரு, அழிச்சிட்டு பிள்ளையை எதிர்காலத்தை பாழாக்குறாரு. இதானே? ஒரு வேலைக்கு போகணும், ஒரு பிள்ளை வந்து நல்லபடியாக படித்து அந்த பிள்ளை வந்து நான் சுயமாக வேலைக்கு போய் நானாச்சும் சம்பாரித்து போகிறேன்னு சொன்னால் கூட அந்த குடியார கணவன் கேட்க மாட்டார், வேலைக்கு அனுப்ப மாட்டார். அனுப்புகிற மாதிரி அனுப்புவார், திரும்ப சண்டை போட்டு கூப்பிட்டுக்குறாரு. அவரும் சம்பாரித்து குடும்பத்தை காப்பாற்ற மாட்டார். பட்டு பட்டு ரொம்ப சீரழிஞ்சு போகிறது தான் அந்த அளவுக்கு அதிகமாக குடிக்கிற குடியாரர்களுடைய குடும்பம். ரொம்ப மன உளைச்சலில் ரொம்ப படாத பாடு போகிறாங்க. இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு, தயவு செய்து உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன், உங்கள்கிட்ட அன்பாக கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி ஆட்களுக்கு ஒரு முயற்சி எடுங்க. எத்தனையோ பேர் இந்த பழக்கத்தில் மாட்டிக்கிட்டு திரும்ப இந்த பழக்கத்திலேருந்து மீண்டு வந்து நல்ல வாழ்க்கை வாழ்கிறவங்கள எங்கள் கண்ணுக்கு கண்ணாக நிறைய பேரை பார்த்துருக்கோம். அதனால தான் நாங்கள் மன்றாடி கேட்குறோம், அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, இந்த மையத்தில் சேருங்க. இதுக்கு உண்டான கட்டணம் எல்லாம் எவ்வளோன்னு நான் சொல்கிறேன். அதாவது உங்களுக்கு ரீசபிளான ஒரு கட்டணமாக தான் இருக்கும். ஏன்னா குடியினால் பாதிக்கப்பட்டு பெரும்பாலான குடும்பங்கள் பொருளாதார சரிவில் தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட நம்ம மேலும் வந்து வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுற மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்காக வந்து ஒரு நிதானமான கட்டணம் தான் வசூல் பண்ணுறோம். அது நீங்கள் பாருங்கள், அவங்க தங்குறதுக்கு இடம், சாப்பாடு கூட யாரும் இருக்க வேண்டியதில்லை. இன்னும் சொல்லப்போனால் ஒரு குடி கூட போய் சொல்லணும்னா இந்த குடிக்கிற குடியாரன் அவருடைய சம்மதமே தேவையில்லை. உங்கள் உரிமையோடு இருக்கக்கூடிய அந்த நபர்கள், உரிமைப்பட்ட நபர்கள் சம்மதம் இருந்தால் போதும். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்க சம்மதம் இருந்தாலே, என்கிட்ட கார் வசதிலாம் இருக்குது, நாங்கள் வந்து அவரை எப்படி நாங்கள் நேக்கா கூட்டி நைஸாக கூப்பிட்டு வரோமோ கூட்டிகிட்டு வந்து அவருக்கு நாங்கள் சிகிச்சை கொடுக்க தயாராக இருக்கோம். இந்த வாய்ப்பை நீங்கள் தயவு செய்து பயன்படுத்துங்க. வில்லேஜில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, டவுனில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும், ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் சரி, உங்களுக்கு நாங்கள் அந்த குடியார மனிதனை திருத்தி ஒரு நல்ல மனுஷனாக குடியில்லாமல் உழைச்சி சம்பாதிக்கிற அளவுக்கு அவருக்கு ரெக்கவரியை கொடுத்து ஒரு நல்ல வாழ்க்கைக்கு திருப்பி வர்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். நீங்களும் மனசு வைங்க, நீங்களும் தயாராக இருங்க. எவ்வளவோ மனசு வச்சுருப்பீங்க, அது எல்லாம் ஃபெயிலியராக போயிருக்கும். அதனால் இனி என்னத்தை இந்த ஆளுக்கு செலவழித்து ஏற்கனவே குடும்பத்தில் நிறைய பணம் காசு அழிச்சிட்டாருன்ற ஒரு மனநலம் இருக்கும். அதுக்கு மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஜஸ்ட்டு கடைசியாக ஒரு முயற்சி, இது எங்கள் மையத்தில் சேர்த்து பாருங்கள். ஜோதி டர்னிங் பாயிண்ட் அப்படின்ற மையம், சிகிச்சை மையம், போதை மறுவாழ்வு சிகிச்சை மையம், எனி போதை எதுவாக இருந்தாலும் அதுலேருந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். இந்த இடம் வந்து மதுரையில் குளமங்கலத்தில் இருக்குது. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றவங்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பெண்கள் குரூப்பாக வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். யாருக்காச்சும் இந்த உதவி தேவைப்படும். இன்றைக்கி ஏன்னா நிறையா பேர் குடிக்கிறாங்க அப்படின்னா எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்க போகிறது இல்லை குடும்பத்தில். ஸோ குடிக்கிற நபரெல்லாம் நாங்கள் குடியாருன்னு சொல்கிறது இல்லை. ஸோ குடிச்சிட்டு குடும்பம் நடத்த தெரியாதவன், சொசைட்டியில் வாழ தெரியாதவன், இவனை தான் நம்ம குடியாருன்னு சொல்கிறோம். இதில் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. அந்த மாதிரி நபர்களுக்கு இது கண்டிப்பாக அவசிய தேவை, ஒரு மாற்று சிகிச்சை தேவை. அவருக்கு தண்டனையோ அறிவுரையோ வேலை செய்யாது. அவருக்கு மருத்துவமும் கவுன்சிலிங் தான் வேலை செய்யும். அதை நாங்கள் முழுமையாக அர்ப்பணிப்போடு செய்ய தயாராக இருக்கோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்க மக்களே. நன்றி, வணக்கம்.